வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கிராமத்தான், உங்களில் ஒருவன். வாங்க நாம இந்த வாரம் எப்படி வீட்டில் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, எங்கள் மரத்தில் தேங்காய் வந்து நல்லா விளைஞ்சிருக்குது. அதை அறுத்து கீழே கொட்டி வச்சுருக்குறோம். மரத்துக்கடியிலே இருக்குது. நாம் எல்லாருமே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு வந்து நல்லா முடி வளர்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து குழம்பு தாளிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த கொட்டி வச்சிருக்கிற அந்த தேங்காய் இது போல் ரெண்டாக வெட்டி நம்ம வந்து வெயிலில் நல்லா காய வைக்கணும் நண்பர்களே. எப்படி காய வைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். இது போல் நல்லா வெட்டி ரெண்டாக பொழுது நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் காய வச்சாலே போதும். காய வச்சுட்டு நாம் அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் இருக்குது பாருங்கள், உள்ளே அதை மட்டும் அதில் உள்ள அந்த பருப்பு மட்டும் தனியாக நோண்டி நம்ம அன்னக்கூடையில் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள், அது போல் எடுத்து கொட்டி வைக்கணும். பாருங்கள், நம்ம கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயுடைய பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு யாரும் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. கேரளாவில் வந்து பெரும்பாலும் அங்கே வந்து நிறைய வந்து தேங்காய் விளையிறதுனால அவங்க வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு. இது நம்ம எளிமையான முறையில் செய்தலாம். நம்மளே ரொம்ப வந்து கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. இதில் குயிக்காக நம்ம செய்து முடிச்சிடலாம். இதை நீங்கள் வந்து தலைக்கு தடவுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு, இதர பயன்பாடுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நோண்டி வச்சுருக்குறாங்க. இது போல் நம்ம நோண்டி வச்சுட்டு இப்போ அதை நாம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து இதை காய வைக்கணும் நண்பர்களே. முன்னாடி காய வச்சு எதுக்குன்னா நம்ம அந்த தேங்காய் உள்ளே இருக்கிற அந்த பருப்பு வந்து தனியாக எடுத்து வெளியே வைக்கிறதுக்காக நாம் அதை வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பை வந்து நாம் காய வைக்கணும். ஒரு 3 நாள் வந்து நாம் வந்து இதை காய வைக்கணும் நண்பர்களே. பாருங்கள், 3 நாள் ஆயிடுச்சு. இது போல் வந்து கட் பண்ணிவிட்டு நாம் மறுபடியும் வந்து காய வைக்கணும். ஒரு 3 டேஸ் வந்து நம்ம அந்த பருப்பு நோண்டி வச்சுட்டு காய வைக்கணும். அதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் காய வைக்கணும் நண்பர்களே வெயிலில். இது போல் வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் வந்து காய வைக்காத விட்டுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து கெட்டு போயிடும், கருப்பாக போயிடும் நண்பர்களே. இது போல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் வந்து இந்த காய வைக்கிறது வந்து மிகவும் பதமாக நீங்கள் வந்து செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சுத்தமாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வந்துடும், அதில் பூஞ்சை மாதிரி வந்துடும், தேங்காய் வந்து கருப்பாகிடும். நீங்கள் தேங்காய் வந்து அதை ஆடின அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து தவிர்க்கணுன்னா நீங்கள் வந்து காய வைக்கிறது வந்து கரெக்டாக காய வைக்கணும் நண்பர்களே. அட்லீஸ்ட் ஒரு 5 டேஸ் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சாலே போதுமானது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபங்கஸ்லாம் எதுவுமே வராது. நீங்கள் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படின்னு நம்ம வந்து எதை வச்சு சொல்லணும்னா, நம்ம குளிர்காலத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் சுத்தமாக அப்படியே கட்டியாடு நண்பர்களே. ஒரு சிலது நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற எண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா அது போல் வந்து குளிர்காலத்தில் ஆகவே ஆகாது. நீங்கள் அப்படியே குளிர்காலத்தில் வச்சோம்னா கூட அப்படியே லிக்விடு ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அது போல் இருந்தால் அது வந்து சுத்தமானது கிடையாது. பாருங்கள், இப்போ நான் வந்து பேக் பண்ணி நம்ம ஆயில் மில்லுக்கு வந்து நம்ம எடுத்துன்னு போகிறோம். இப்போ அதை வந்து எண்ணெயாக வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு. இதை நம்ம எண்ணெயாக பிரித்து எடுத்த அப்புறம் இந்த புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசு மாட்டுக்கு கொடுக்கலாம் நண்பர்களே. பசு மாடு, இந்த ஆடுங்களுக்கு வந்து நம்ம உணவாக அதை வந்து பயன்படுத்தலாம். அதுவும் நீங்கள் பால் கறக்கிற மாடாக இருந்தால் உங்களுக்கு வந்து பால் வந்து ரொம்ப சுரக்கும். மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்துள்ள ஒரு பொருள் இது. பாருங்கள், தேங்காய் வந்து கொட்டி வச்சுருக்குறோம் உள்ளே அந்த செக்கு ஆடுற இதுவில். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணாக்கு வந்து கீழே விழுது, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வந்து அந்த மிஷினுக்குள்ளே வந்து தள்ளுறாரு அவர்.
ஸோ அந்த மிஷினுக்குள்ளே போய்ட்டு அது வந்து ஒரு பக்கம் வந்து புண்ணாக்கும், ஒரு பக்கம் வந்து எண்ணெயை வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் நண்பர்களே. பாருங்கள், ஒரு பக்கம் வீது. இதை வந்து நம்ம வந்து ஆடு மாடுங்களுக்கு வந்து உணவாக பயன்படுத்தலாம். நீங்கள் பால் கறக்கிற மாடு இருந்தால் இது வந்து உங்களுக்கு வந்து பால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது மாடுங்களுக்கு உணவாக பயன்படுத்தும் போது. பாருங்கள், இது போல் நாம் வந்து நம்ம அரைச்சி தேங்காய் எண்ணெய் பிரித்து எடுத்துடலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா செக்கு மிஷின் இருக்கும், மரத்தால் செய்த மிஷினு. அதுவும் நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். எங்கள் ஊரில் வந்து இது தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை பயன்படுத்தி நம்ம இந்த எண்ணெயை வந்து நம்ம எளிமையான முறையில் நீங்கள் செய்துடலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து மரம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது தேங்காய் மட்டும் தனியாக. ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து வாங்கி நீங்கள் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து பாருங்கள், ஒரு சைடில் வந்து எண்ணெய் வந்து வீழ்ந்துன்னு இருக்குது, தனியாக கலெக்ட் பண்ணுறாரு அவர். ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த தேங்காயோடைய அந்த சக்கை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த புண்ணாக்கு வந்து ஒரு பக்கம் வருது. ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டரும் வச்சுட்டு அதை அவர் கலக்கி விடுறாரு. நீங்கள் இது போல் செக்கு ஆடின அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கலங்களாகவே இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், மறுபடியும் வந்து அந்த புண்ணாக்கு எடுத்து மறுபடியும் 2வது டைமு போட்டிருக்கிறாரு. ஏன்னா 2 டைம்ஸ் போடுவாங்க. 2வது டைம் போட்டு அதில் இருக்கிற கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு அவர். நீங்கள் இது போல் செக்கு ஆடி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு கலங்களாக தான் இருக்கும் நண்பர்களே. ஏன்னா அந்த புண்ணாக்கெல்லாம் சேர்த்து கலங்களாக இருக்கும். நீங்கள் வந்து 1 or 2 days வந்து நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த புண்ணாக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் டெபாசிட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து தூய்மையான சுத்தமான வந்து எண்ணெய் கிடச்சிடும். நீங்கள் இதை வந்து தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.